இந்த ரோகிணி சீக்கிரத்திலே மாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரோகிணி பாருங்கள் எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு இந்த மனோஜையும் இந்த விஜயாவையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ இந்த விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரிய வருதோ அப்போ மனோஜ் செருப்பால் அடித்து நம்ம ரோகிணியை பற்ற போகிறாங்க. அப்படி தான் நடக்க போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ரோகிணி பயங்கரமாக ஒரு திட்டம் போடுறாங்க. அப்படி என்ன திட்டம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பணம் இப்போ சுத்தமாக கிடையாது. மலேசியாவில் நம்ம அப்பா இருந்த கதையும் இப்போ உடச்சி உண்மையை சொல்லிட்டோம். எப்படின்னா இம்மளை பணம் எப்போ வரப்போகுதுன்னு அவங்களுக்கும் நம்மகிட்ட இம்மளை கேட்க போகிறதில்ல நம்ம ஆன்ட்டி. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோர் ரூமை வச்சு நம்ம பணத்தை எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணி ஆகணும். இது மனோஜை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. இவனை நம்பி இருந்தோம்னா திடீர்னு நாளைக்கு முதல்ல நம்மளை ஏமாற்றி தெருவில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்குடைய விஷயங்கள் மனோஜுக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் நம்ம கொஞ்சம் சுதாரித்து நம்ம வசமாக கொஞ்சம் பணத்தை சேகரித்து வச்சாதான் நம்ம நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவங்களையும் காப்பாற்றி ஆகணும். அம்மான்னு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போய் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க மைண்டில். உடனே பக்கத்தில் இருக்க மனோஜ் கேட்குறாரு, என்ன பயங்கரமாக சிந்தனை இருக்குது அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்டதுக்கு ரோகிணி பதில் சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், இப்போ பார்த்தோன்னா இந்த ஸ்டோர் ரூமுக்கு நம்ம ஓனர் மாதிரி இல்லை. இப்போ பார்த்தோன்னா முழுக்க முழுக்க நம்ம அப்பா தான் இருக்கிறாங்க. இதை எப்படியாவது நம்ம எதுக்கு கொண்டு வரணும், அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல ரோகிணி, நம்ம எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கண்டிப்பாக இதை வாங்கிடலாம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படும். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி அந்த 30 லட்ச ரூபா பிடுங்கிட்டோம்னா நம்ம அந்த முத்து கையில் கொடுத்துட்டா இந்த ஸ்டோர் ரூமு நம்ம பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனோஜ். உடனே இந்த மனோஜ் முட்டாப்பைய மாதிரிலாம் யோசிக்கான். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்றுலாம் சொல்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை பிடுங்கி முத்துட்ட கொடுக்கவா அப்படின்னு மனசில் யோசிக்காங்க நம்ம ரோகிணி. உடனே ரோகிணி இன்னொன்று பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனோஜை நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒரு காலமும் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு இருக்காது. நம்ம பார்த்தோன்னா அந்த மீனாவை வச்சு வரக்கூடிய நம்ம சிந்தாமணியை வச்சு நம்ம பணத்தை கொஞ்சம் அவங்க மூலியமாக கேட்டு இந்த ஸ்டோர் ரூமை நல்லா டெவலப் பண்ணி இந்த பணத்தையும் இதுலேருந்து வரக்கூடிய பணத்தையும் அந்த 30 லட்ச ரூபா ஏமாந்த அவனை செட்டியை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம், அவன் எப்படி நமக்கு வாங்கி கொடுத்துருவான். அந்த பணத்தையும் வச்சு எல்லாமே நம்ம பேருக்கு தான் வச்சுக்கணும், வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டாலும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ரோகிணி பயங்கரமாக மைண்டுக்குள்ளே யோசித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் உடனே சொல்கிறாரு, நீ உங்கள் அப்பா இறந்ததில் 3 நாளாக சரியாகவே நீ சாப்பிடலை, உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் இரு அப்படின்னு மனோஜ் சாப்பாடுங்க போயிருந்தார். சாப்பாடும் வாங்கிட்டு வராரு. என்ன மனோஜ் இது என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ சரியாகவே சாப்பிடல, வீட்டிலேயே நீ சாப்பாடை எதை கேட்டாலும் இப்போ நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க, எனக்கு மனசும் சரியில்லை, நம்ம 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம 2 பேரும் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் விஜயாவும் ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. என்ன ரோகிணி பிரியாணி சாப்பிட்ற அப்படின்னு விஜயா கேட்குற. உடனே மனோஜ் பதில் சொல்கிறாரு, இல்லைம்மா நம்ம வீட்டில் எந்த சாப்பாடும் அவள் சாப்பிடவே இல்லை, நான் தான் அவளை வலுக்கட்டாயமாக சாப்பிட சொல்லி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஆறுதல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி இப்போ தான் பிரியாணி வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் நான் தான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே ரோகிணி உடனே சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி நான் வேண்டாம் தான் சொன்னேன், மனோஜ் தான் வாங்கி கொடுத்தான், நான் சாப்பிடணும்னு விருப்பமே இல்லை, எனக்கே கவலை, மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, இருந்தாலும் மனோஜ் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தான், எனக்கு அதுக்காண்டி சரி சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா நீ கவலைப்படுற மாதிரி இல்லையே, இங்கே பார்த்தா வீட்டில் தான் கவலைப்பட்டுட்டு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்கே வந்தால் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே என்னங்க அப்படிலாம் பேசாதீங்க, அவளுக்கு வருத்தம் இருக்குது, அதுக்காண்டி பட்னியாக கிடந்தா இறந்து போனவங்க இறந்துட்டாங்க, இவ ரோகிணி என்ன செய்வா, அவளுக்கு சாப்பிட்டு வச்சு இருந்தால் தானே அவங்க சொத்தெல்லாம் இவ பேருக்கு வரும், நீங்கள் என்னென்னா அவளை பட்னியாக இருந்து சாவ வைக்கலாம் பிளான் போடுறீங்களா அப்படின்னு நம்ம விஜயா நம்ம அண்ணாமலைகிட்ட சொல்கிறாரு. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்னப்பா திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா நான் மட்டும் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன், நீ எப்படி வியாபாரம் இப்போ பண்ணுற என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்காண்டி வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே உங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே அம்மா இங்கே பாருங்கம்மா, முத்து அளவுக்கு மீறி சில விஷயத்த பேசுகிறான், எங்கள் பர்சனல் விஷயத்தில் எல்லாத்துலேயும் தலையிடுறான், அவன் வீட்டில் அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் எங்களுக்குன்னு இருக்கும், அந்த விஷயத்துல இவன் தலையிடுறான் அப்படின்னு விஜயாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நம்ம மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே பாருங்கள், இந்த முத்தை அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், ரோகிணி பிரச்சனையிலே இருந்தோன்னு தலையிட சொல்லாதீங்க, ரோகிணி என்றைக்கும் எனக்கு நம்பிக்கையாக தான் இருக்கா. இப்போ
அவங்க அப்பா இறந்து கொஞ்சம் மனசு சங்கடத்தில் இருக்கா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து சரியாகி வந்துச்சுன்னா, இவ கோடீஸ்வரி. அந்த முத்தும், இந்த மீனாவும் தெருவுல தான் நிக்கணும். இவ இந்த ஸ்டோரூம் மாரி 10 ஷோரூம் அவளால உருவாக்க முடியும். இந்த முத்து வந்து எத செய்ய முடியும்? இல்லாட்டினா மீனா என்ன செய்ய முடியும்? அப்படின்னு விஜயா அண்ணாமலைய பார்த்து கேட்குறாங்க. உடனே சரி அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சரி இம்மள எதுவும் தேவையில்லாம பேசாதீங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சீக்கிரத்தில அந்த முத்துட்ட பணத்த வாங்குனத எப்படியா நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எம்மா கடனை அடைக்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஏமாத்து போனவன் எங்க இருக்கிறான்னு பார்த்து தேடி கண்டுபிடிங்க. அந்த ரூ. 30,00,000 வாங்குறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு. உடனே அங்கிள் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து அந்த அந்த கேமராவில் வந்து குற்றச்சியில் கொண்டு போயிருக்காங்க போலீஸு. சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரிம்மா எது இருந்தாலும் சரி பணத்தை சீக்கிரமாக கைப்பற்றுறதுக்கு ரெடி பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வந்து முன்னேறினாலும் எனக்கு பெருமை தான். யாரும் இருந்தாலும் சரி யாரும் ஏமாத்தையுமா நேர்மையாக உழைங்க. நேர்மையாக இருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எல்லாரும் நேர்மையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இவங்களை ஏமாற்றணும்னு அவங்க ஏமாற்றிட்டு போனதுக்கு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ நேரம் அவளுக்கு சரியில்லை. அவங்க அப்பா வேற இறந்து போனாங்க. இல்லாட்டினா ரோகிணி அவள் அங்கிள்கிட்ட எவ்வளோ பணம் நமக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த முத்து சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே வந்துட்டு இப்போ உங்கள் பணம் தெரிஞ்ச பிறகு தான் இந்த வரத்து வாரான். இது மட்டும் ரோகிணி மறைச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மறைச்சிருப்பேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட. அவன் மொத்தம் உன் மூத்த மகனுக்கு தான் உனக்கு புள்ள, மற்ற பிள்ளைலாம் பிள்ளையெல்லாம் இல்லையோ அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே அப்பா இல்லைப்பா அம்மாவுக்கு என் மேலே அதிகம் பாசம் இருக்குப்பா, அதுக்குனாலப்பா அம்மா வந்து என் மேலே வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மொத்தம் முத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் போகுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.